கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகத்துவமான அற்புதங்களை இந்த வார்த்தையூடாக நாங்கள் காணலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு, எவ்வளவு காலம் நான் பிரயாசப்பட்டு, மகனே நீ பிரயாசப்பட்டு இந்த நாட்களிலே, மகளே நீ இந்த நாட்களிலே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆனாலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் ஏற்ற காலத்திலே, அதாவது உன்னுடைய இடத்திலே, இந்த நாட்கள் நீ வாழுகிற இடத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கவும் நான் இந்த நாட்களை கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மழையை தேவனால் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம் என்கிற மழை, நம்முடைய கட்டுக்கள், நுகங்கள், நோய்கள், பிணியிலே அகப்பட்டிருக்கிற அருமை தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இவைகளிலே இருந்து நீங்க வேண்டுமா இருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே தான் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே அவரை தேடுகிற வேளையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நோயினாலே கட்டப்பட்டு அல்லது பசி, பட்னி, பிணி போன்ற காரியங்களினால் கட்டப்பட்டு, தரித்திரத்தினால் கட்டப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உன்னுடைய தேசமாகிய உனக்குள்ளே இந்த நாட்களிலே மழையை நான் அங்கே கட்டளையிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை இல்லாதபடி இந்த நாட்களிலே அலைந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாட்களில் உனக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் இந்த நாட்களில் ஏற்ற காலத்திலே அந்த வேலையை இந்த நாட்களில் உனக்கு நான் தருவேன். ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு குடும்ப துணையை உறவை இந்த நாட்களில் ஏற்படுத்தி தருவேன். ஏற்ற காலத்திலே உனக்கு உன்னுடைய கற்பத்தை இந்த நாட்களை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குழந்தை இந்த நாட்களை நான் தருவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் எப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அவர் சொல்லுகிறார், இந்த பகுதியிலே பாருங்கள், கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கவும், அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த வேலைகள் மூலமாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்யவும் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அங்கே வந்து இறங்கும், தங்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல பொக்கிஷசாலையை திறக்கிறது மட்டுமல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய். இது நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியப்படக்கூடிய காரியமாக இருக்கா? அன்பு பிள்ளைகளே, சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடனை நான் எப்படியாக நான் அழிக்கப் போகிறேன், கடன்காரன் வந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அப்படியானால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே அந்த அற்புதத்தை இந்த நாட்களில் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ அவரை தேடி அவரை நம்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நீ கையிட்டு செய்கிற காரியங்களில் இருந்து உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறது மட்டுமல்ல, உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே அற்புதத்தை செய்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீ அறிக்கை இடுகிற வேளையிலே, அவருடைய சமூக தண்டையில் நீ வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே உனக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே,
இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே வந்து சேருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே அவர் உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய வேலையில்லா பிரச்சனைகள், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் இந்த நாட்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.